குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாஜக ஆளுநர் RSS ஆளு பாருங்க, கள்ள கூட்டணி, உடனே ஆளுநருக்கு ஆதரவா பேசுறாங்க. அதுக்கு பயந்துட்டா எப்படி நம்ம எதிர்க்கட்சியா இருக்க முடியும்? ஆளுநரை பேசுறதுக்கு ஏன் பயப்படணும்? இந்த அளவுக்கு இறங்கி மட்டகரமா மாதிரி இருக்கே. ஆளுநரை பேச சொன்னா நழுவுறீங்களே. உங்களுக்கு எது லாபகமா இருக்குமோ அங்க மட்டும் நான் அரசியல் செய்வேன்னா அப்ப ஆளுநரை எதிர்க்க பயமான அவங்க கேட்கதானே செய்வாங்க. ஆளுமை பயமான அங்க கேளுங்க. கலெக்டரே போய் சொல்ல வச்ச ஆட்சிங்கிற நான் இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சாட்சி வேணும்? அப்ப சாத்தான் குளத்துல நடந்தது வைத்து வழியில தானே. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். பொள்ளாச்சியில நீங்க சொல்ற மாதிரி உடனே நடவடிக்கை எடுக்கலையே. நிறைய அழுத்தங்கள் வீடியோ வந்துகிட்டே இருக்கு. இப்ப நீங்களும் அதே தானே பேசுறீங்க. ஒரு காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் வந்தாரு, திமுக உடைய நிர்வாகி ஒருத்தர் வந்தாரு, உள்ள யானை சேர. நீங்களும் அதுக்கு ஆதாரத்தை வெளியில கொண்டு வாங்க. அரசியல் பண்ணாம ஆதாரத்தை கொடுங்க. இல்ல சகோதரி, நாங்க என்ன கேட்கிறோம், எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் CCTV இருக்கு. ஒரு விசாரணை கூப்பிடுங்க ஞானசேகர், அந்த விசாரணை வீடியோ வெளியிடுங்கன்னு தான் கேட்குறோம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவின் செய்தி தொடர்பாளர், மாநில தகவல் தொழில்நுட்ப அணியுடைய தலைவர் திரு கோவை சத்யன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கும். உங்களுக்கும் உங்களுடைய ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்கும் நேயர்களுக்கு எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ ஆளுநர் விஷயத்துல கூட இந்த அண்ணா பல்கலையில துணைவேந்தரை நியமிக்க வேண்டியது ஆளுநருடைய பொறுப்பு தான். அதை கேள்வி கேட்கலையே அதிமுகன்னு விமர்சனம் வருது. சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம். அதுதான் இவ்வளவு விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆனோன்னு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமா வருது. அது யூஜிசியோடது. யூஜிசிக்கு சொல்லல சார், நானே யூஜிசிக்கு சொல்லல. அதற்கு முன்பே நீங்க அண்ணா பல்கலை விவகாரத்தை எவ்வளவு நாளா நீங்க இப்ப இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு வார்த்தை நீங்க அதை பத்தி பேசவே இல்லையே. எதை பத்தி பேசணும்? ஆளுநர் ஏன் நியமிக்கல, இங்க துணைவேந்தரை நியமிப்பதற்கு ஏன் தடை இருக்கிறது, அப்ப இதனால இவ்வளவு சிக்கல்களும் இருக்குன்னு பேசிருக்கலாமே. நடந்த விஷயத்துக்கும் எதுக்கும் முடிச்சு போடுவோம், மொட்டை தலைக்கும் முழங்களுக்கும் முடிச்சு போடுற மாதிரி. துணைவேந்தர் இந்த சம்பவம் நடக்காதுன்னு திமுக சொல்லுச்சுன்னா அந்த காம்பவுண்டுக்கு வெளியில தினம் பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிட்டு இருக்காங்களே, ஒரு உருப்படியான முதல்வர் அது நடந்திருக்கான்னு சொல்லி முதல்வர் ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதானே. இப்ப வெளியில சொல்றதுக்கு சொல்றீங்க, உள்ள நடந்ததுக்கு ஏன் இதை சொல்லல? இந்த சம்பவத்துக்கு துணைவேந்தர் இல்லாததான் பொறுப்பு நீங்க நம்புறீங்களா? துணைவேந்தர் இல்லாததும் ஒரு காரணம்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அதை கோட் பண்றதுக்கு பயமான்னு கேக்குறாங்க. ஆளுநரை பேசுறதுக்கு ஏன் பயப்படணும்? இந்த அளவுக்கு இறங்கி மட்டகரமா என்னோட கையாளாத தனத்தை உலகமே பார்த்து சிரிக்கட்டும்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்குலாம் நான் போய் பேசுற நிலைமைக்கு ஆகி போச்சு பாருங்க. இல்ல அப்ப பயத்தை மறைக்கிறதுக்கு நீங்க பேசுற நிலைமைக்கு ஆளாயிட்டீங்களா? ஆளுநரை பத்தி பேசவே மாட்டீங்க. இல்ல அப்ப அது இதையும் கேளுங்க. அந்த துணைவேந்தரை நியமிப்பதற்கு யூஜிசி நாம்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அந்த நாம்ஸ் நீங்க கடைபிடிக்கலன்னு ஆளுநர் சொன்னாரு. என்ன நாம்ஸ் நாங்க கடைபிடிக்கலன்னு சொல்லி பொது வழியில ஏன் திமுக பேசல? அதுதான் என்ன பிரச்சனை? அவரை செலக்ட் பண்ணி அனுப்புறதும் இவங்க மறுக்கிறதும் இந்த பிரச்சனை போய் தான் இன்னைக்கு தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நான் யூஜிசிக்குள்ள நம்ம விவாதிப்போம், அதை தனியா கடந்து போகல. ஆனா யூஜிசி வச்சு நீங்க ஆளுநரை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களேன்னு தான். அதுக்கு தனி தீர்மானம். அதாவது ஒரு நிமிஷம் இருங்க, மக்களுக்கு தெரியட்டும். 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் துணை ஆளுநர் துணைவேந்தரை நியமனம் பண்ணுவதற்கான கைட்லைன்ஸ், யூஜிசி கைட்லைன்ஸ் ஒன்று இருக்குது. யார் யாரை எந்த அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டும், மாநில அரசுக்கான கைட்லைன்ஸ் இருக்குது. இவர்கள் பரிந்துரை செய்த நபர்கள் அந்த கைட்லைன்ஸில் இவர்கள் தரவில்லைன்னு ஆளுநர் சொல்லி திருப்பி அனுப்புகிறார். நான் கேட்குறேன் என்னென்னா, இதுதான் கைட்லைன்ஸ், இப்படி தான் நாங்கள் தேர்வு செஞ்சுக்கோ, இதில் என்ன தவறுக்குன்னு மக்கள் மன்றத்துக்கு நீங்கள் ஏன் போலான்னு கேட்குறேன். ஆளுநர் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளாக அனுப்பிய மசோதாக்களுக்கு கையெழுத்து போட வேண்டும் சொல்லி ஆந்திரா கவர்மெண்ட் தெலுங்கானா கோர்ட்டுக்கு போகுது. அதே மாதிரி நீங்கள் போயிருக்க வேண்டியதானே இதுக்கு. அப்போ கேளுங்க, அதிமுக சப்போர்ட் பண்ணிச்சா பண்ணலையான்னு. முதலெல்லாம் நின்றுருப்போம். அப்போ நீங்கள் திட்டமிட்டு எதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் பண்ணலை அப்படிங்கிற ஒரு பேச்சு பொருள் வருது இல்லை. நீங்கள் சரியாக செய்தீர்கள் நம்பிக்கை எப்போ வரும்? ஆளுநரே சொல்லிட்டாரு, இந்த கைட்லைன்ஸ்ல இல்லன்னு சொல்லிட்டாரு. இவங்க எதன் அடிப்படையில் தேர்வு செஞ்சாலும் ஆளுநருக்கு தான் அனுப்புறாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு அல்வா மாதிரி தானே சார்? நீங்க எடுத்து இந்த பாருங்க யூஜிசியோட தீர்மானம், ஆளுநர் இப்படி சொல்றாரு, என்ன அரசு பண்ணுது, நீங்க அதை பண்ணிக்கலாம். உடனே பாருங்க, பாஜக ஆளுநர் RSS ஆளு பாருங்க, கள்ள கூட்டணி, உடனே ஆளுநருக்கு ஆதரவா பேசுறாங்க. அதுக்கு பயந்துட்டா எப்படி நம்ம எதிர்க்கட்சியா இருக்க முடியும்? நம்ம என்ன சொல்லிடுவாங்களோ பயப்பட முடியுமா? இதுக்கு பயம் என்ன வேணா சொல்லிக்கலாம்.
இந்த அரசினுடைய கையாளாத தனம் தான் அதுதான் வெளிப்படுது. அது இல்லை நான் கரெக்டாக தான் பண்ணேன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி யூஜிசி அதையும் தூக்கிட்டாங்க. அதையும் தூக்கி இந்த துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு இருக்குன்னு ஒரு நோட்டி அடுத்த நாள் நேற்றே கொடுத்துட்டோமே சபாநாயகருக்கு, இதை பற்றி நம்ம விவாதிக்கணும், சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் சொல்லி இன்னைக்கு தீர்மானம் போட்டிருக்காங்கல்ல, ஆதரவு தான் தரும். சரி, அப்ப மாநில உரிமைக்காக இதை பண்றீங்க அப்படின்னா அன்னைக்கு ஆளுநர் வெளிநடப்பு செய்த போது செய்தியாளர்கள் கேட்கும் போது அதிமுகவுடைய பொதுச் செயலர் இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க? மரபை மீறிவிட்டார் ஆளுநர் அவர்கள்னு அந்த வார்த்தை வரலையே, அவர் படிக்க தான் வந்தாரு, இவங்க வெளியில ஏத்திட்டாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எப்படி சரியானதா இருக்கும்னு அவங்க கேக்குறாங்க. அன்னைக்கு நடந்து திட்டமிட்ட நாடகம் திமுக ஆளுநருக்கு 2 பேரும் பேசி வச்சு நடத்தின நாடகம் அது. அதிமுக ஆட்சி காலத்துல நேஷனல் ஆந்தம் முதல்ல பாடினாங்க, தமிழ் தாய் வாழ்த்து பாடியது முடியும் போது நேஷனல் ஆந்தம் பாடினாங்கன்னு குறிப்பிட்டு சொல்றாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வருஷம் இதில் அவ்வளோ பிடிவாதமாக இருந்தார்னா ஆளுநர் இது ஒரு பெரிய விஷயமாக நினைத்தாருன்னா அப்புறம் போன வருஷம் ஏன் படித்தார்? போன வருஷம் தான் நேஷனல் ஆந்தம் பாடல இதில் தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடினாங்க. இவர் படிச்சதுக்கப்புறம் தான் நேஷனல் ஆந்தம் வந்துச்சு. அப்படியே போன வருஷம் ஏன் படித்தார்? அது ஆளுநர் கேட்கவே இல்லையா அதிமுக? இது நான் கேட்குறது இப்போ கேட்குறோமே. போன வருஷம் ஏன் படிச்சாரு? இப்போ ஒவ்வொருத்தரோட நிலைப்பாடை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். போன வருஷம் இதே பாடல ஆளுநர் வெளிநடப்பு பண்ணாரு. கேட்டா அதுல என்ன சொன்னாங்க, நீங்க குறிப்பில் உண்மைக்கு புறமான விஷயத்தை கொடுத்துருக்கீங்க, என்னால பொய் சொல்ல முடியாதுன்னு வெளியே போனார். போன வருஷம் நேஷனல் ஆந்தம்னு சொல்லல, குறிப்பில் பொய் இருக்கு, திமுக பொய் சொல்லுது, அதை என்னால படிக்க முடியாதுன்னு வெளியே போனார். ஒரு மரபுன்னு அந்த மரபு இதுதான் சரி அவர் சொல்றாரு, இல்ல இதுதான் சரி நீங்க சொல்றீங்க. மேட்ரு என்ன நடந்துச்சுன்னா ஆளுநர் பேச ஆரம்பித்த உடனேயே காங்கிரஸும் மதிமுக எந்திரிச்சு நீ அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் தான் குற்றவாளின்னு ஆரம்பித்தாங்க. ஆளுநர் வெளியே போனார். இதான் நடந்துச்சு. நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஆளுநரை குற்றம் சாட்டணும்னு சொல்லி ஆளுநர் உரையும் போது திட்டமிட்டு வேலையை ஆரம்பிச்சிங்க, வெளியே போயிட்டாரு. அதுக்கு ராஜ்பவன் சொன்ன காரணம் இல்லை நேஷனல் ஆந்தம் பாடலைன்னு, இவங்க சொன்ன காரணம் இல்லை மரபை மீறிட்டாரு. திட்டமிட்டு திசை திருப்பு நாடகம். அது கரெக்டாக வேலை செஞ்சாங்க. 2 நாள் அது திசை திருப்பி வேலையை முடிச்சிட்டாங்க. யார் அந்த சார் எடுத்த போராட்டத்துக்கு பதில் சொல்ல முடியாம திட்டமிட்டு திசை திருப்பின நாடகம் இது. பக்காவா நடந்துச்சு நாடகம். எல்லா ஊரும் அதான் பேச்சு பொருளா நடந்தாங்க. அப்ப 2 நாள் இந்த 2 விஷயத்தையுமே நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிருக்கலாம். அதாவது ஆளுநர் மரபை மீறிவிட்டார் அப்படிங்கிற விஷயத்தையே பேசவே இல்லையே. அப்ப அந்த விஷயத்தையும் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிருக்கலாம். திமுக அரசும் இத மடைமாற்றி விட்டதுன்னு அதையும் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிருக்கலாம். ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஆளுநர் மரபை மீறி விட்டாருங்கிற ஸ்டேட்மெண்ட் அது தவறு. ஆளுநர் இது மரபு, இதை கடைபிடிங்கள் ஒரு ஆலோசனை சொல்றாரு. தமிழக அரசு சொல்லுது இல்லை இதான் மரபு, இதுதான் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்றாங்க. 2 பேருக்கும் யாருடைய மரபு சரிங்கிறது தான் பிரச்சனை. இதுல இங்கேயுமே ஸ்டேட்மெண்ட் மரபை மீறி விட்டான்னு முடிவுக்கு வரவே கூடாது. வரக்கூடிய தேவையும் இல்லை, அவசியமும் கிடையாது. நேஷனல் ஆந்தம் பாடலாம்னா பாடலாம், பாடலை வேண்டாம் அப்படின்னா கூட வேண்டாம். இது ஒன்றும் பெரிய குற்றமான செயல் அப்படின்னு கேட்டால் குற்றமான செயல் கிடையாது. இதே அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் நேஷனல் ஆந்தம் பாடியிருக்காருன்னா பாடியிருக்காங்க, பாடாமலையும் இருந்திருக்காங்கன்னா பாடாமலையும் இருந்திருக்காங்க. ஆளுநர் உரையை வாசிக்காமலே நடந்திருக்காங்கன்னா ஆளுநர் உரையை வாசிக்காம கூட நடந்திருக்கு. ஏன்னா ஆளுநர் நாங்கள் கூப்பிடவே இல்லை, அந்த அளவுக்கு நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். ஆளுநர் உரையை வாசிக்க தேவையில்லை, அதை நாங்களே வாசிக்கணும்னு சொல்லி ஆளுநர் கூப்பிடாம கூட நடந்த வரலாறு இருக்கு. அப்போ நாங்கள் மரபை மீறிட்டோமா? கிடையாது. எல்லாம் அந்த விதிகளுக்கு உட்பட்ட விஷயங்கள் தான் நடக்குது. இது விதிகளை மாற்றுங்கள் கேட்கலாம் ஒருத்தர், அதை மரபா மாற்றுங்கள் ஒருத்தர் கேட்கலாம், அவ்வளவுதான். அவங்க 2 பேரும் சண்டை போட்டு திட்டமிட்டு வெளியே போயிட்டாங்க. அதிமுக நிலைப்பாடு என்னவா நான் இதுல புரிஞ்சுக்கிறது? அதிமுக நீங்க பேசுறதே நிலைப்பாடாவே எடுத்துக்கலாம். ஒரே ஒரு நிலைப்பாடு, உண்மையான விசாரணை நடந்து அந்த மாணவிக்கு நீதி கொடுக்கும். ஆளுநர் அந்த ஆளுநர் வெளியேறினதுக்கான அப்ப நீங்க நழுவுற மாதிரி இருக்கே. ஆளுநரை பேச சொன்னா நழுவுறீங்களே. உங்களுக்கு எது லாபகமா இருக்குமோ அங்க மட்டும் நான் அரசியல் செய்வேன்னா அப்ப ஆளுநரை எதிர்க்க பயமான அவங்க கேட்கதானே செய்வாங்க. நீங்க தவற எடுத்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும், அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. அவங்களோட கையாளாதனத்துக்கு அவங்க போதைக்கு அதிமுக ஊருகாக முடியாது. ஆளுமை பயமான அங்கே கேளுங்க. இதுதான் முடியவே முடியாது, இஷ்டம் இருந்து ஆளுநர் வர சொல்லி என்ன போச்சுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. அது வரைக்கும் ஏன் ஸ்டேட்மெண்ட் வர மாட்டேங்குது? ஆளுநருக்கு ஏற்புடையதா இல்லைன்னு சொல்லி பொன்முடியோட மினிஸ்ட்ரியை மாற்றினீங்கல்ல, அந்த அளவுக்கு கள்ள ஒரு வேலை செய்யுதில்ல, அந்த அளவுக்கு சாமரை வீசுறீங்கல்ல. கருப்பு கொடையோட நிற்பீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது, இப்போ எல்லாம் வெள்ளை கொடையோட போய் நிற்கிறீங்கல்ல, அங்கே கேளுங்க. இல்ல அவங்க நீங்க நிலைப்பாட சொல்லுங்க.
உங்க நிலைப்பாடு என்னங்கிற உறுதியா தைரியமா எந்திரிச்சுன்னு சொல்லுங்க. அதுதான் சொல்றாங்களே, ஆளுநர் வேண்டாம் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருந்தாலும் அந்த பதவி இருக்கும் வரை அதற்கான மரியாதையை தருவோம் அப்படின்னு தான் துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு. அந்த பதவி இருக்கக்கூடிய அதே ஆபீஸ்ல தான் தேசிய கீதத்தை பாடுங்கன்னு சொன்னாங்க. பதவிக்கு மரியாதை கொடுக்கணும். அப்ப சொன்ன பதிலுக்கு என்ன பதில்? அது வேண்டுகோள் தான். முடியும்னு சொல்லுங்க, இல்ல முடியாதுன்னு சொல்லுங்க. முடிவே எடுக்காம அடுத்தவனை கூப்பிட்டு நீங்க இதுக்கு பதில் சொல்ல, இதுக்கு பதில் சொல்லுவது நான் இதுக்கு நாங்க அதிகாரத்துல இருக்கோம். நாங்க எதிர்கட்சி இல்ல, அதிகாரத்துல இருக்கீங்களா? முடிவு இருக்குல்ல, உங்க அதிகாரத்தை நோக்கி தானே கேட்கறாங்க. அதிகாரம் செய்ய வேண்டிய விஷயம் தானே அவர் கேட்கிறாரு. உங்க முடிவை சொல்லுங்க. முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனாலதான் அவர் வெளிநடப்பு செய்யறாரு. அவர் வேண்டுகோள் விடுறாரு. அவர் தான் ஸ்டேட்மென்ட்ல சொல்லிருக்காரு. ஆளுநர் முடியாது எதிர்க்கணும் முடிவு முடியாச்சுன்னா எங்களை மாதிரி பண்ணுங்க, அதிமுக மாதிரி பண்ணுங்க. கூப்பிடவே கூப்பிடாதீங்க ஆளுநரை. அவ்வளவு தைரியம் இருந்தா பண்ணி காட்டுங்க. யார் வேண்டாம்னா? ஆளுநர் பிடிக்கலன்னு சொல்லி ஒரு அமைச்சரையே மாத்துறீங்கல்ல, தைரியம் இருந்தா பண்ணி காட்டுங்கிறேன். சவாலாவே சொல்றேன். அதிகாரம் உங்க கையில இருக்கு. நீங்க செய்ய வேண்டிய விஷயம் செஞ்சு காமிங்க. ஆளுநர் இனிமே கூட மாட்டோம்னு சொல்லுங்க. ஆளுநருக்கு எதுக்கும் பண்ண முடியல தேவையில்லைன்னு சொல்லுங்க. யார் வேண்டாம்னா? சரி, யார் அந்த சார் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கை எடுத்துட்டு அண்ணா பல்கலை விவகாரத்தில் அதிமுக போராட்டங்களை எல்லாம் நடத்தியது. இப்போது சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார். 100 சார் கேள்வியை நான் அதிமுகவை பார்த்து கேட்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறார். அவர் எதிர்கட்சியாக தலைவராக இருக்கும்போது கூட ஒரு கையாலாகாத இயலாமை தான் அது வெளிப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். 100 கேள்வி என்னால் கேட்க முடியும்னா அப்புறம் எதிர்கட்சி தலைவராக ஏன் கேட்கல? கேட்டிருக்கலாமே. கேட்டிருந்தார். எதிர்கட்சி தலைவரை பொள்ளாச்சி விவகாரம் நடந்தப்ப அவர் நிறைய அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு. அருளானந்தம் அப்படிங்கிறவர் 3 அமைச்சர்களோட போட்டோல இருக்கிறது. அவர் அதிமுகவை சேர்ந்தவராக இருக்கிறார். அவர் மாணவர் அணி செயலாளர். இது மாதிரி அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு. போராட்டம்லாம் நடத்தணும்னு அவங்க கிளைம் பண்றாங்களே. அது வரைக்கும் கிளைம் பண்ற முதல்வர். ஆனால் அந்த பொள்ளாச்சி விவகாரத்துக்கு சிபிஐ வழக்குக்கு பரிந்துரைத்தது எடப்பாடியாருங்கிறதையே சொல்ல மாட்டேங்கிறார். அதுக்கே வாய் வர மாட்டேங்குது. அதுக்கு மட்டும் பேக் அடிக்கிறார். பொள்ளாச்சி சம்பவத்தில் எவ்வளவு இறங்கி மலிவு அரசியல் பண்ண முடியுமோ அவ்வளோ இறங்கி மலிவு அரசியல் பண்ணி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் அடைந்தது திமுக. ஆனால் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் வேண்டும், நீதி கிடைக்கணும்னு உடனடியாக சிபிஐ பரிந்துரை செய்தது எடப்பாடியார். அந்த கட்சி நிர்வாகி உடனடியாக அதிமுகவோட அடிப்படை உறுப்பினர்லேருந்து எடுத்தது எடப்பாடி. இன்னைக்கு வரைக்கும் ஞானசேகர் என்பவர் திமுகவில் இல்லைன்னு சொல்லி பயந்து ஓடுறது தான் ஸ்டாலின். ஒரு முடிவெடுத்து ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய துணிவு கூட இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான், ஒரு கட்சியோட தலைவர் தான் ஸ்டாலின். இருந்தா தானே அவர் இருக்குன்னு சொல்ற. அவர் தான் சொல்றாரு திமுக காரர் கிடையாது, திமுகவுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்றாரு. மாணவர் அணி அமைப்பாளர், மாணவர் அணி துணை அமைப்பாளர், சைதாப்பேட்டை கிழக்கு மாணவர் அணி துணை அமைப்பாளர்னு டைட்டில் வச்சு போஸ்ட் அடிக்கிற ஒருத்தர் கட்சிக்காரரே இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டு இப்போ அவர் ஆதரவாளருங்கிற நிலைப்பாடு மாறி இருக்கு. அப்போ திமுகவில் யார் வேணால் பதவியை வச்சு என்ன வேணால் போஸ்ட் அடித்து ஓட்டிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் தான் நைட்டோட நைட்டாக சமூக வலைதள கணக்குகள் முடக்குவாங்க. உடனே வேகமாக செவத்தில் இருக்கிற போஸ்ட் எல்லாம் கிளிப்பாங்க. அப்புறம் கடைசியில் இல்லை அவர் எங்கள் கட்சிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு இல்லை அவர் எங்கள் கட்சி ஆதரவாளர்பாங்க. நாளைக்கு என்ன சொல்ல போகிறாங்க? கட்சியோட ஒரு காலத்தில் உறுப்பினர், அவர் உறுப்பினர் பதவியை புதுப்பிக்கல, அதனால உறுப்பினர் இல்லாமல் இல்லை. அந்த டேட்டா பேஸ்லாம் இருக்கு. அவர் தான் உண்மையா திமுகவுடைய மாணவர் நிச்சயில அவர் தான் ஞானசேகரன், இந்த ஞானசேகரன் தான் அவரு. இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் டேட்டா பேசஸ் இருந்தா அதை வெளியில நீங்க கொண்டு வெளிப்படுத்தலாமே. ஏன்னா அந்த போஸ்டர்ல ஒட்டினதை நீங்க ரவுண்டு போடுறீங்க, போட்டு இவர் தான் அவர் அப்படின்னு சொல்றீங்க. அவங்க இல்லவே இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க. உண்மையில என்ன அந்த டேட்டா எத்தனை அந்த உண்மையை நீங்க வெளியில கொண்டு வந்து இன்னமும் வெளிச்சத்துக்கு வரும்ல. வந்தாச்சு. இதுக்கு மேல என்ன கொடுக்க முடியும்? மாசு வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டதுன்னு சொல்லியாச்சு. இவங்க எந்த இடத்துல போஸ்டர் டிசைன் பண்ணுவாங்களோ அந்த இடத்துல இருந்தால் நாங்களே டிசைன் பண்ண போஸ்டர். நாளைக்கு அதையும் சொல்லுவாங்க அந்த போஸ்டர் எங்களதே கிடையாது, அதிமுக போலியா தயாரிச்சு வெளியிடுதுன்னு கூட சொல்லுவாங்க. இவங்க எங்கே டிசைன் பண்ணுறாங்களோ போஸ்டர் அதே இடத்துல போய் எடுத்த போஸ்டர் தான் அது. பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் கொடுத்த அடுத்த நாளைக்கு விசாரணை கூப்பிட்டா அந்த அருந்தாம்பிக்கு அந்த ஏரியாவோட வட்ட செயலாளர் போய் காவல் நிலையத்தில் மிரட்டி கூட்டு வெளியே போவார். அதளவுக்கு நடக்கும். அனுதாபிக்கே இந்த அளவுக்கு இருக்கும்போது அப்போ நிர்வாகின்னு என்ன பண்ண முடியும்? திரும்ப அவங்க கேட்குறாங்க, இதே போலீஸ் உயர் அதிகாரி ஒரு டிஜிபியால இதே மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாருன்னு ஒரு வழக்கு வந்தது. அதெல்லாம் எந்த ஆட்சி காலத்துல நடந்தது? பொள்ளாச்சியில நீங்க சொல்ற மாதிரி உடனே நடவடிக்கை எடுக்கலையே. நிறைய அழுத்தங்கள், வீடியோ வந்துகிட்டே இருக்கு, எடுங்க எடுங்கன்னு எவ்வளவு குரல்கள் வந்தது. அதற்கு பிறகுதான் இது கேஸே அதுக்கப்புறம் வந்தது. அப்ப இதுல இவங்க தரப்புல என்ன சொல்றாங்க? உடனே நாங்க கைது பண்ணிட்டோம், குற்றவாளியை மறைச்சோமான்னு கேக்குறாங்க. அது வடிகட்டின போய் 3 மணி நேரத்தில் கைது பண்ணல. இந்த கம்ப்ளைண்ட் வந்தது. முதலாவது ஒன்று புரிஞ்சுக்கும், கமிஷனர் சொன்னதுக்கும் அங்கே இருக்கிற அமைச்சர் சொன்னதுக்கு ரெண்டுத்துக்கும் மாறுபாடு இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்ல வேண்டாம், ஊருக்கே தெரியும். கமிஷனர் என்ன சொன்னார்?
பாஷ் கமிட்டியில் புகார் அளிக்கப்பட்டு வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு கமிஷனர் சொல்கிறாரு. அமைச்சர் என்ன சொன்னார், வந்து பாஷ் கமிட்டியில் கம்ப்ளைண்ட்டே இல்லைன்னார். மூடி மறைச்ச வேலை தான் நடந்துச்சு. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நாளைக்கு செல்போன் டவரில் பதியப்பட்ட எண்களை வைத்து 13 நபரை விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. அதில் ஒருவர் ஞானசேகர், திமுகவை சேர்ந்த ஒருவர். அங்கே போய் இவர் எப்படி விசாரிக்கலாம்னு ரகலை பண்ணி அவர் வெளியே கூப்பிட்டு போகிறார். அடுத்த நாளைக்கு அது வந்து விஷயம் வேற மாதிரி போயாச்சு, மீடியா வரைக்கும் போயாச்சு, எதிர்கட்சிகள் போராட்டம்னு ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அவசர அவசரமாக ஞானசேகர் கைது செய்யப்படுகிறார். திட்டமிட்டு எஃப்ஐஆரை கசிய வைக்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணை வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணும்னு. இந்த பொண்ணு நடத்தை சரியில்லைன்னு ஒரு முத்திரை கொடுத்த ட்ரை பண்ணாங்க. அதுக்காக தான் அந்த எஃப்ஐஆர் கசிய பண்ணாங்க. மேடம், ஒரு அடிப்படை கேள்வி கேட்கல, இந்த அரசியலெல்லாம் விட்டுருங்க. ஞானசேகர் திமுக இல்லையா, நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிக்கலாம். எஃப்ஐஆர் கசிந்தது உண்மையா இல்லையா? உண்மை தானே? அதுதான் என்ஐசிங்கிறாங்க. ஒரு நிமிஷம், என்ஐசி குறைபாடுன்னு சொல்லுது, ஆனால் எஃப்ஐஆர் கசிந்தது உண்மை தானே? அது வெளியிட்ட காவலருக்கு மேலே இது வரைக்கும் ஏன் நடவடிக்கை இல்லை? எவ்வளோ நேரம் ஆக போகுது நடவடிக்கை? இதே பொள்ளாச்சி பாலியல் குற்றச்சாட்டில் அந்த பொண்ணோட பேரை பொது வழியில் சொன்ன எஸ்பி உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வாங்கி கொடுக்கறதுக்கு அதிமுக தான் முன்னாடி நின்று நிவாரணம் வழங்குச்சு. பொள்ளாச்சி குற்றச்சாட்டில் இருந்த ஒரு பெண்ணுக்கு, ஒரு பொண்ணு பேரை வெளியே சொன்னதுக்கு, அந்த பொண்ணோட மொபைல் நம்பரோட பேரை வச்சு திட்டமிட்டு கேரக்டர் அசாசினேட் பண்ணணும்னு கசிய விட்டதுக்கப்புறம் இது வரைக்கும் ஸ்டாலினால் என் நடவடிக்கை எடுக்க முடியல. எஃப்ஐஆரில் அந்த சம்பவம் நடைபெறும் போது அவருக்கு ஒரு அலைபேசி வந்தது, அந்த அலைபேசி வந்ததில் அவர் சார்னு ஒருத்தர்கிட்ட பேசினார் அப்படின்னு. அதைத்தானே நாங்கள் கேட்குறோம். இது என்ன இங்கே கற்பனையான? பொள்ளாச்சி விஷயத்தில் எவ்வளோ கற்பனையை அடித்து விட்டாங்க. ஒரு முன்னணி அமைச்சர் வந்தார், அவர் தான் காப்பாற்றுறாரு, அவர் தான் நின்னார், அவர் தான் இவர்கிட்ட பேசினார், இவர் தான் அவர்கிட்ட பேசினார். இந்த ஊடகத்தில் சுற்றிட்டு இருக்காங்களா நிறைய பேர், மீசை வச்சு மீசை வைக்காமல் 1 மணி நேரம் என்னெல்லாம் பேசுன்னு பேசினாங்க. இப்ப நீங்களும் அதே தானே பேசுறீங்க. ஒரு காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் வந்தாரு, திமுக உடைய நிர்வாகி ஒருத்தர் வந்தாரு, உள்ள ஞானசேகரன். நீங்களும் அதுக்கு ஆதாரத்தை வெளியில கொண்டு வாங்க, அரசியல் பண்ணாம ஆதாரத்தை கொடுங்க. இல்ல சகோதரி, நாங்க என்ன கேட்கிறோம், எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் சிசிடிவி இருக்கு. சரி, ஒரு விசாரணை கூப்பிட்டீங்களா ஞானசேகர், அந்த விசாரணை வீடியோ வெளியிடுங்கன்னு தான் கேட்கிறோம். அதுதான் விசாரணை. அதுவும் இல்லாமல் 2வது முறை எஸ்ஐடியிலேருந்து அந்த 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர் போய் விசாரணை செய்த பொழுது அந்த பெண் வந்து உறுதியாக இல்லை, அவர் ஒருத்தர் பேசினார், ஒருத்தர் ஃபோனில் பேசினார், சார் பேசினாருங்கிற தகவல் வந்து அதிமுக சொல்லலை. முதல்ல எல்லா ஊடகத்துலையும் வந்துச்சு. எல்லா ஊடகத்துலையும் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் பேசணும், யார் அந்த சார்னு கேட்டதுக்கு தான் காரணம்னு சொன்னதுக்கப்புறம் அவசரமாக டிஜிபி மறுப்பு கொடுக்குறாரு. டிஜிபிக்கு அந்த வேலையே கிடையாது, வந்து அந்த விளக்கம் கொடுக்குற வேலையே டிஜிபி கிடையாது. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், அரசியல் அழுத்தங்கிறோம். விசாரணை ஆணையம் விசாரிக்குது, அதை மறுப்பு தெரிவிக்க வேண்டியது அந்த ஆணையம். டிஜிபிக்கு எதுக்கு வரைஞ்சி கட்டிட்டு வர்றாரு அன்றைக்கி சாயங்காலம் அவசரமாக? இதுலேருந்தே தெரியுது அரசியல். ஒரு காவல் நிலையத்திலிருந்து ஒரு 50 மீட்டரில் விஷச்சாராயம் விற்று 68 பேர் இறந்தார்கள். ஆனால் அதுக்கு முன்னா நாள் கலெக்டரை பொய் சொல்ல வச்ச ஆட்சி இது. இல்லை, அவர் வந்து நான் அதை தெளிவாக சொல்லிடுறேன், அந்த மாதிரியான மூடி மறைக்கிற வேலைகள் எதுவும் இல்லை. விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. உடனே அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு அப்படி யார் அந்த சாருங்கிற தகவல் தெரிந்தால் நீங்களே அந்த ஆணையத்திடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்களுக்கு யார் மேலாவது இருக்குது, சந்தேகம் இருக்குது, இல்லை இந்த மாதிரின்னா நீங்க ஆணையத்துல உங்க தரப்புல, அதிமுக தரப்புல கூட நிறைய ஆதாரங்களை கொடுக்கலாங்கிறத அவர் சொல்றாரு. சட்டம் என்ன சொல்லுதுன்னு கூட தெரியாத ஒருத்தர் முதலமைச்சரை வச்சிருக்கோம். இதுதான் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். ஆட்சி நம்ம கையில் இருக்கு, அதிகாரம் நம்ம கையில் இருக்கு. விசாரணை என்பது சட்டத்தின் அடிப்படையில் நம்ம காவல்துறை தான் விசாரிக்க செய்யணும். அதைத்தான் அவங்க கேட்குறாங்க, முறையாக விசாரணை பண்ணுங்க, அழுத்தம் கொடுக்காதீங்கன்னு. அதே சொல்கிற முதலமைச்சர் விசாரணையில் இன்னொருவர் இருக்காருன்னு தெரிய வந்ததுன்னா வந்து நடவடிக்கை பாயிண்ட் சொல்கிறாரு. அப்போ இது எவ்வளோ பெரிய வெக்கக்கேடான விஷயம். அதாவது இன்னொருத்தவர் இருந்தால் நடவடிக்கை பாயிண்ட், அப்புறம் எதுக்கு வந்து கமிஷனர் பேசினாரு, ஒருத்தர் தான் அப்போ தெரிஞ்சா கோர்ட் ஏன் அந்த கேள்வி கிடைச்சு இப்போ தெரிஞ்சா? எதிர்கட்சியோட வேலை என்ன மேடம்? எங்கெல்லாம் வந்து சரியாக நடவடிக்கை இல்லையோ மக்களின் குரலாக ஒழிக்க வேண்டியது எதிர்கட்சியோட வேலை. ஒரு சட்டமன்றத்தில் ஒரு முதல்வரே பொய் பேசலாங்கிற வரலாறு இவங்கள தான் படிக்க முடியும். ஸ்டாலினால தான் அதெல்லாம் முடியும். சட்டமன்றத்தில் பொய் பேசக்கூடிய வந்து ஒரு முதல்வரே பொய் பேசலாங்கிற வரலாறு ஸ்டாலினால தான் படிக்க முடியும். பொய் பேசுறாருன்னு எப்படி சொல்றீங்க? அவர் தான் சொல்லிட்டார்ல, விசாரணை நடந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலையும் என்ன விசாரணை நடக்குதுங்கிறத வெளியில சொல்ல முடியாது. விசாரணை முடிவுல தான் வந்து அதோட தகவல்கள் எல்லாம் வெளியில சொல்லுவாங்க. நீங்க திரும்ப திரும்ப இல்லாத ஒன்ன புடிச்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்க. உங்ககிட்ட தகவல் இருந்தா அத போய் நீங்க சொல்லுங்கிறாங்க. சொல்லுங்கன்னா கண்டுபிடிக்க சொல்லல, உங்களுடைய தகவல். நாங்க பொள்ளாச்சியில நிறைய தகவல்களை திரட்டி கொடுத்தோம், அது மாதிரி சொல்லுங்கிறாங்க. உங்க ஊடகம் மூலமாக மக்களுக்கு ஒரு உண்மை தெரியணும். அப்படி ஒரு சாரே இல்லைன்னு அந்த பெண் சொல்லியாச்சு அப்படிங்கிற ஆதாரத்தை இப்போ கொடுங்க, நம்ம இதோட நிறுத்திக்கணும்.
சட்டமன்றத்தில் கூட யாருமே போக மாட்டாங்க. நான் கூட பொதுச்செயலாளர் போய் சொல்லிடுறேன், பாருங்கண்ணா அந்த பாருங்க பாதிக்கப்பட்ட பொண்ணே சொல்லிடுச்சு, அப்படி ஒரு ஃபோனே வரலன்னு பாருங்க, இதை ஆதாரம்னு சொல்லி கொடுத்துட்றேன், இதோட நிறுத்திங்க. இல்ல அந்த பொண்ணு தான் சொன்னுச்சு, உண்மையில அது நடந்ததுன்னு நம்ம இப்ப எப்படி கிளைம் பண்ண முடியும்? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்ப எஃப்ஐஆர், அப்ப அது பொய் எஃப்ஐஆர். அந்த பொண்ணு தான் சொல்லி ஒருத்தர் சார்ட்ட பேசினார், அப்ப அது வந்து பொய்யான எஃப்ஐஆர் இல்ல. அப்ப நீங்க அந்த சமயத்துல அது ஃளைட் மோட்ல இருந்ததா? இல்ல இருங்க, நம்ம பேசுறோம் பொய்யான. அது இன்வெஸ்டிகேஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஆரம்பிப்போம். அது சொன்னது அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண். ரெண்டு விஷயம், ஒன்னு எஃப்ஐஆர் தப்பா எழுதணும், இல்ல அந்த பொண்ணு போய் சொல்லிருக்கணும். இப்ப நம்ம எதை நம்பணும்? இப்போ இல்ல அந்த பொண்ணு உண்மையே சொல்லிருக்கலாம் சார் அப்படிங்கிறது இல்லையா? ஆனா அதற்கு கோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃளைட் மோட்ல இருந்தது, அவன் பாவ்லா பண்ணிருக்கான் ஞானசேகரன் அந்த பெண்ணை மிரட்டுவதற்காக. இப்ப இன்வெஸ்டிகேஷன் இந்த இடத்துல ஆரம்பிக்கணும். இன்வெஸ்டிகேஷன் முடிவுல உண்மையிலேயே அவர் பேசியது உண்மையா, போன்ல ஃளைட் மோட் இருந்ததா இல்லையா, இந்த தகவல்கள் வெளிவரணும். அடுத்த கேள்வி, அடிப்படை கேள்வி, 13 நபர்கள் அடுத்த நாளைக்கு விசாரணைக்கு அழைத்தது எதன் அடிப்படையில்? இது காவல்துறை சொல்ற விஷயம். எதன் அடிப்படையில்? யாரோ பார்த்து சாட்சி சொல்லி இவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி விசாரிக்க கூப்பிட்டாங்க? இல்லை, செல்போன் கம்பெனியில் தொடர்பு கொண்டு அந்த இடத்தில் இடம்பெற்ற எண்களை வைத்து அதில் சந்தேகத்திற்குரிய நபர்களை விசாரணைக்கு அழைத்தார்கள் என்பது விசாரணையின் மூலமாக தெரிய வர விஷயம். ஃப்ளைட் மோட்ல இருந்து செல் டவர்ல ஞானசேகர் நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் ஆகும்? அந்த 3 மணி நேரத்துக்கு அடிப்படை கேள்வி. இது வந்து ஒரு அடிப்படை கேள்வி. விசாரணையில் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை மூடி மறைக்கிறார்கள் அப்படின்னு. நீதிமன்ற காவல் எடுக்கக்கூடிய தேவை என்ன இருக்கு? ஏன் போலீஸ் கஸ்டடி எடுக்கல? ஒரு 10 நிமிடம் ஃபோட்டோவில் முழுவதும் கை முழுவதும் கட்டு போட்டு இருக்கக்கூடிய ஞானசேகர் திடீர்னு பார்த்தா இந்த இடத்துல மட்டும் கட்டு போட்டு சொகுஸ்காரில் உட்காந்துருக்காரு. எப்படி கட்டு போட்டு ஓடி விழுந்து உட்காந்து சொகுஸ்காரில் போய் உட்காந்து வச்சா கூட்டு போவாங்க? இவ்வளோ மரியாதையோடைய கூட்டு போவாங்க போலீஸு? கண்ணு முன்னாடியே தெரியுது ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குது, அரசியல் பின்புலம் இருக்குது. அதனால் வந்து காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி, இது நாம் சொல்கிற வந்து காவல்துறை தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்ல, காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு, அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ எஸ்ஐடி விசாரணை நீதிமன்றம் அமைத்தது தானே, இப்போ அதில் வந்து உண்மைகள் வெளிவரும்ல, வருவோம் என்று நம்புவோம். அதில் இன்னொன்று சொல்லிடுறேன், கமிஷனர் ரேங்க்ல இருக்கிற ஒருத்தரே வந்து கேள்வி கேட்குது கோர்ட்டு, என்னடா விசாரணை பண்ணிடுறேன் இப்படியெல்லாம் அடிச்சு விடுறையே அப்படின்னு. அவர் கீழே வேலை செஞ்ச 3 ஜூனியர் ஆஃபீஸர்ஸ்க்கு எப்படி வந்து சுதந்திரம் இருக்கும்? இது எல்லாத்தையும் நம்ம இப்படி சந்தேகத்தையே பண்ணோம்னா இல்லை, இது வந்து வரலாறு. கலெக்டரே போய் சொல்ல வச்ச ஆட்சிங்கிற நான், இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சாட்சி வேணும்? அப்ப சாத்தான்குளத்துல நடந்தது வயிற்று வலியில தானே? சாத்தான்குளத்துல அந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சு அவர் 2 பேரையும் கொன்னி அவருக்கு கொடுத்த ரிப்போர்ட்டு வந்து வயிற்று வலியில இருந்தாங்க அப்படின்னு போன ரிப்போர்ட்ல எடப்பாடி வந்து சொல்றாரு வயிற்று வலி இருக்கு ரிப்போர்ட்டுன்னு. சிபிஐ வழக்கு விசாரணை வேணுங்கும் போது மாநில அரசு இசைவு கொடுக்கும்போது அதை இன்னும் மறுக்கவே இல்லையே. இப்போ அண்ணா நகர் பாலியல் குற்றச்சாட்டுல சிபிஐ வழக்குன்னு போகும்போது சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு திமுக போதில்லை, அந்த மாதிரி எடப்பாடியார் போலியே. இல்ல சிபிஐக்கு போறதுக்கு முன்னாடி என்னங்கிறது, சிபிஐக்கு போற அளவுக்குன்னா எந்த இடத்துல சிபிஐக்கு நம்ம தேவைப்படுறோம்? இந்த விசாரணை நமக்கு போதுமானதாக இல்லை, சரியா நடக்குதுங்கிறது எனக்கு உறுதிப்படுத்தப்படலை, அதனால சிபிஐ விசாரணைங்கிறதுக்கு போறோம். அந்த கட்டத்துக்கு ஏன் கொண்டுட்டு போகணும்? அப்ப வயிற்று வலின்னு சொல்லும் போது இதே போலீஸ் துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல தான் இருந்தது. அப்ப என்ன கவர்னன்ஸ் இருந்ததுன்னு கேட்க எவ்வளவு நேரம்? அதே முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல தான் இருந்தது, அதை அவர் மறுக்கவே இல்லை. சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆம் தைரியமாக சிபிஐ விசாரணை நடத்துங்கள், நியாயம் கிடைக்கப்படட்டும் தான் அதுதான் நிலைப்பாடு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு தான் இன்னைக்கு எடப்பாடியார் எடுத்தாரு. கள்ளக்குறிச்சிக்கு இன்னைக்கு சிபிஐ விசாரணை வேண்டான்னு வாதாடிட்டு இருக்கிறது தான் திமுக. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 தேர்தல் சுவாரஸ்யமானதாக தான் இருக்கும், பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இதுவரை அதிமுகவின் செய்தி தொடர்பாளர், மாநில தகவல் தொழில்நுட்ப அணியின் தலைவர் திரு கோவை சத்யன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.